இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து இந்த அகில உலகத்திற்கும் அரசராக இருக்கின்றார் என்ற ஒரு திருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 1914 முதல் 1918 வரை நிகழ்ந்த முதல் உலக போரினுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்ததாம். இந்த முதல் உலக போரினுடைய தாக்கமாக இத்தாலி, ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் பல நாடுகளிலே பொது உடைமை கொள்கையும் மற்றும் மதச்சார்பின்மை கொள்கையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதன் விளைவாக கிறிஸ்துவையும் திரு அவையையும் நம்பாத ஒரு சூழல் மக்களிடையே உருவாக்கியது. இத்தகைய கொள்கையினுடைய அடிப்படையிலேயே நாட்டு தலைவர்களும் இருந்தார்கள். மனித தலைவர்கள் மற்றும் அவர்களினுடைய ஆட்சியை மட்டுமே நம்பி வாழும் சூழலிலே மக்கள் முழுவதுமாக மாறினார்கள். இத்தகைய கொள்கைகளோடு அறிவு சார்ந்த கொள்கைகளும் வளர்ச்சி பெற்றது. இதனால் கிறிஸ்துவின் மீதும் திரு அவையின் மீதும் நம்பிக்கையற்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவிக் கொண்டே வந்தது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்தவத்தின் மீதும் இருந்த நம்பிக்கையை இழந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் 1925 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் தன்னுடைய திருத்தூது மடலான குவாஸ் பிரிமஸில் கிறிஸ்து நம் அனைவருக்கும் அரசர் என இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தந்தார். இந்த திருவிழா திரு அவையிலே 3 விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என அன்றைய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் முழுவதுமாக நம்பினார். 1, கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை. 2, நிரந்தரமற்ற இந்த உலகமும் அதன் ஆட்சியும். 3, நிலையான இறையாட்சி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவிழாவிலே நாம் வாசித்த இந்த இறை வார்த்தை பகுதியும் நமக்கு இதே ஒரு அழைப்பை தருகின்றது. எனவே இதை சற்று நாம் ஆழமாக சிந்திப்போம். முதலாவதாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை. முதல் உலக போரினுடைய தாக்கமாக கிறிஸ்து மற்றும் திரு அவை மீது இருந்த விசுவாசம் குறைந்த ஒரு தருணத்திலே முழுமையான விசுவாசத்தில் நாம் வளர்வதற்காக திருத்தந்தை இந்த திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்தார். குவாஸ் பிரிமஸ் நம்பர் 31. இன்று இந்த திருவிழாவை கொண்டாடும் நாமும் கிறிஸ்துவே நம் அரசர் என்பதை உணர்ந்து அவரில் நாம் ஒவ்வொருவருமே ஆழமான ஒரு நம்பிக்கையை கொள்வதற்கு இந்த திருவிழா நமக்கு அழைப்பு தருகின்றது. ஏனென்றால் இந்த திருவிழாவினுடைய அடிப்படையான நோக்கமே நாம் ஒவ்வொருவருமே இந்த இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து என்னும் வார்த்தையானது கிறிஸ்துஸ் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகின்றது. இது அருட்பொழிவு செய்யப்பட்டவர் மற்றும் மெஸ்ஸியா என்று பொருள்படுகின்றது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களின் அரசரான சவுலை சாமுவேல் திருப்பொழிவு செய்கின்றார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆவது இறைவசனம். அவரை தொடர்ந்து வந்த தாவீதும் திருப்பொழிவு செய்யப்படுவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆக தனது பெயரின் அர்த்தத்திலேயே அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து என்றும் அரசராக இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. அதனால்தான் மாட்டு கொட்டகையில் மனிதனாக மற்றும் எளிமையான அரசராக அவர் பிறந்தாலும் அரச காணிக்கைகளை கொடுத்து அவர் இந்த உலகத்தினுடைய அரசர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி ஞானிகள் காட்டுகிறார்கள். ஆக அரசராம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வதற்கு இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. அதுதான் இன்றைய இறை வார்த்தையும் இன்றைய விழாவும் நமக்கு தருகின்ற முதல் அழைப்பு. இரண்டாவதாக, நிரந்தரமற்ற இந்த உலகமும் அதன் ஆட்சியும். வரலாற்றிலே எண்ணற்ற பேரரசுகளும் பேரரசர்களும் அவர்களின் ஆட்சிகளும் இருந்த போதும் அனைத்தும் நிலையற்றதாக அழிந்து போய்விட்டது.
இந்த உலகில் அனைத்தும் நிலையற்றதாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்தும் சில குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே தான். அதனால்தான் நற்செய்தியிலே இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்பு நிறுத்தப்பட்ட போது, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல, யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 36வது இறைவசனத்திலே குறிப்பிடுகின்றார். அன்று முதல் உலக போரினுடைய தாக்கத்தால் அனைவரும் பொது உடைமை, மதச்சார்பின்மை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகளால் கிறிஸ்துவை விட்டு விலகி இந்த உலகத்தின் மாயைகளுக்கு அடிமையான ஒரு சூழலிலே இந்த மண்ணுலகின் ஆட்சி அனைத்தும் அழிந்து போகும், கிறிஸ்துவே என்றுமே நிலையான அரசர், அவரின் ஆட்சியே நிலையானது என்பதை திருத்தந்தை எடுத்துரைத்தது போல என்று நாம் பார்க்கின்ற, நாம் பயன்படுத்துகின்ற அனைத்து மின்னணு சாதனங்கள், அது நம்முடைய மொபைல் போன், டிவி, கணினி அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். நாம் தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்ற பணம், பதவி, பட்டம் என அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகமும் இதில் உள்ள யாவும் நிலையற்றவை மற்றும் அழிந்து போகக்கூடியவை என்பதை நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்து அரசரினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே உணர்ந்து கொள்ளவே. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக நிலையான இறையாட்சி. கிறிஸ்தரசர் நம் உள்ளத்திலும், உடலிலும், இதயங்களிலும், மனதிலும் மற்றும் வாழ்விலும் ஆட்சி செய்வதால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்கள் வாழ்வில் இறைவனது பாதுகாப்பையும், வலிமையையும், தைரியத்தையும் மற்றும் இறையாட்சியையும் உணர்தல் வேண்டும் என்கின்றார் திருத்தந்தை குவாஸ் பிரிமஸ் நம்பர் 13 குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தையினுடைய இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி நிலையான ஆட்சி என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள அழைப்பு தருகின்றது. அதனால் தான் கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னபோது அவருடைய ஆட்சிக்கு முடிவே ஈராது என்கின்றார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. இன்றைய நற்செய்தியில் கூட அந்த நல்ல கல்வன் இயேசுவை பார்த்து, நீர் ஆட்சியுரிமை பெறுகின்ற பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று கூறியது இதனால் தான். இயேசுவினுடைய ஆட்சியே நிலையான ஆட்சி என்று அவன் உணர்ந்த ஒரு காரணத்தினால். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அவன் சொன்ன அதே வார்த்தைகளை இன்றைக்கு நாமும் இயேசுவை பார்த்து சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவினுடைய ஆட்சி நிலையான ஆட்சி. இந்த மண்ணுலகிலே நாம் பயன்படுத்துகின்ற, பார்க்கின்ற ஒவ்வொன்றுமே அழிந்து போகக்கூடியது என்பதை நாம் உணர்கின்ற பொழுதுதான் நாம் இயேசுவை பார்த்து அத்தகைய வார்த்தைகளை சொல்ல முடியும். அப்பொழுது இயேசு அவனிடம் சொன்னதைப் போல, இன்றே நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று கூறியதைப் போல இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அதே வார்த்தையை சொல்லி நம்மையும் அந்த நிலையான இறை ஆட்சிக்குள் அழைத்து செல்வார். எனவே என்றும் அழியாத மற்றும் நிலையான இந்த கிறிஸ்து அரசர் தருகின்ற இறை ஆட்சிக்குள் நாமும் வாழ்கின்றோம் என்பதை உணர்வோம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய திருமொழிக்கின் வழியாக, திரு அவையில் இணைந்ததன் வழியாக இறையாட்சியினுடைய அங்கத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இந்த நிலையான இறையாட்சிக்காக நாம் ஒவ்வொருவருமே நம்மையே தயாரிப்போம். அதற்கேற்றவாறு வாழ நாம் முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள் கொண்டாடப்பட்டு வந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா 1970ஆம் ஆண்டு முதல் கத்தோலிக்க திரு அவையில் பொது காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாடப்பட்டது. இது திருவருகை காலத்திற்கு முன்பாக என்றும் நிலையான கிறிஸ்து அரசரை நாம் ஏற்று அவருடைய வருகைக்காக நம்மை நாமே முழுவதுமாக தயாரிக்கப்படுவதற்காக தரப்பட்ட ஒரு மாபெரும் கொடையாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகினுடைய அரசர் என்பதை நாம் ஒவ்வொருவருமே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிலையற்றது என்பதை நம்ப வேண்டும். இந்த கிறிஸ்து தருகின்ற இறையாட்சிதான் நிலையானது என்பதை நம்ப வேண்டும். எனவே இந்த பெருவிழா நமக்கு தருகின்ற இந்த 3 அழைப்புகளையும் நாம் நமதாக்கி இந்த கிறிஸ்து அரசர் தருகின்ற இந்த இறையாட்சிக்குள் வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக மாறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.